ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜுக்கு நான் போயிருந்தேன். அதை தான் பார்க்க போகிறோம். நான் இப்போது புதுக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு தான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். நான் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறியிருந்தேன். அதில் படம் போட்டிருந்தாங்க. இது என்ன படம்னு தெரிஞ்சால் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் திருப்பத்தூர் ரீச் ஆகிட்டேன். திருப்பத்தூரில் என்னென்னா, நம்ம பிள்ளையார்பட்டி போகிறதுக்கு நம்ம திருப்பத்தூரில் தான் இறங்குவோம். அது பிள்ளையார்பட்டி பார்த்திங்கன்னா காரைக்குடி ரோட்டில் இருக்குது. இப்போ நான் மேலூர் ரீச் ஆகிட்டேன். மேலூர் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரயில்வே எக்ஸாமுக்காக வந்திருந்தேன். அப்போ நான் என்னோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் ஒரு ஸ்டூடியோவில் போய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரூ. 50க்கு 30 காப்பி கொடுத்தாங்க. அந்த இன்சிடெண்ட் தான் எனக்கு ஞாபகமே வரும் எப்போவுமே. பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நான் இது வரைக்குமே 3 வாட்டி தான் போயிருக்கேன். சின்ன வயசில் ஒரு வாட்டி, அப்புறம் ஒரு இன்டர்வியூக்காக இப்போ ரீசெண்டாக, அதுக்கப்புறம் நான் விருதுநகருக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு வாட்டி போனேன். மேலூர் ரீச் ஆன பிறகு ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்தில் மழையுமே வந்துருச்சு. அந்த ட்ராவலே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்துலேயே மதுரை ரீச் ஆகிட்டேன். மதுரையில் கொஞ்சம் ஸ்லைட்லேயே டிராஃபிக் இருந்துச்சு. பஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பஸ் ஸ்டாண்டு உள்ள போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். இப்போ நான் தெப்பக்குளம் போகிறதுக்காக நான் பஸ் ஏறுறதுக்காக டவுன் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டுருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பஸ்ஸு அந்த டைமுக்கு கிடைக்கல. அதனால் ஒரு ஆட்டோவில் ஏறி நான் தெப்பக்குளம் பக்கத்தில் தான் ராஜ் பாலான்ற மஹாலுக்கு போகிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் அடுத்ததாக வைகை ஆறை கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்துலேயே தெப்பக்குளம் ரீச் ஆகிட்டோம். தெப்பக்குளம் ரஜினி முருகன் படத்தில் ஒரு சீனில் பார்த்தது ஞாபகம். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் நேரில். என்னோடய ஃப்ரெண்டு இங்கே மஹாலில் இருந்தான். அவனை அழைச்சிக்கிட்டு நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் போன ஆட்டோ பேருமே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி தான். நம்ம ஃப்ரெண்டு பேர் ராகுல், ஒரு பெரிய யூடியூபர். நீங்கள் டைம் கிடச்சின்னா ராகுல் எத்திக்ஸ் அப்படின்ற சேனல் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்புறமா நான் கொஞ்சம் தூரத்தில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அது பார்த்திங்கன்னா காமராஜர் ரோடு, காமராஜர் சிலையுமே இருந்துச்சு. அந்த ஏரியா பார்த்திங்கன்னா விளக்குத்தூண். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். கோயிலையும் ரீச்சோம். கோயில் உள்ளதை வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லையா. அதனால் நாங்கள் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு விலாகோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.